கதிரவன் வந்து சொல்கிறாரு 2லேருந்து 3 லட்ச ரூபா தான் நிற்கும்ன்ட்டு. அவ்வளவு பணத்தையும் என்ன வங்கி காசோலை மூலமாவா வாங்குவாங்க இவங்க? பார்க்குறவங்களாம் என்ன பைத்தியக்காரனா? 2, 3 லட்ச ரூபாய்க்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு புரோக்கர் ஒருத்தனை இதுக்குன்னே போட்டு, போய் கிட்னி யார் யாரெல்லாம் கிட்னி விற்கிறாங்களோ அவங்களெல்லாம் புடிச்சிட்டு வான்னு சொல்லி, விதிகளை எல்லாம் மீறி 2 லட்ச ரூபாய்க்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணீங்க? நம்புற மாதிரி இருக்காது. இந்த 2 லட்ச ரூபாய்க்காக நீங்கள் எதற்காக விதிகளை மீறி சான்றிதழ்களை போலியாக தயாரித்து, இவ்வளவு விதிமீறல்களை செய்து, அரசின் அனுமதியை மீறி எதற்காக இவ்வளோ ரிஸ்க்கை எதுக்கு ஏன் ஏன் எடுக்கணும்? ஏன் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இதை பண்ணல? நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹாஸ்பிட்டல் மீது இந்த குற்றச்சாட்டுகள் எழுகிறது என்றால், கிட்னியை பெறும் நபர்களிடமிருந்து நீங்கள் 1 கோடி ரூபாய் வரை வாங்கியிருக்கீர்கள். அந்த 1 கோடி ரூபாயை ஹாஸ்பிட்டலில் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்லையா பண்ணுவாங்க? ரொக்கமாக வாங்கியிருப்பீர்கள். அதுதானே உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சட்டப்பூர்வமான ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியாக இருந்துச்சுன்னா ஏன் குற்றச்சாட்டுகள் எழுகிறது? ஏன் மற்ற மருத்துவமனைகள் ஏன் இதை செய்யவில்லை? இந்த 2, 3 லட்ச ரூபா தானே எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வருது. அவங்க ஏன் இதை பண்ணல? இந்த முறைகேட்டில் ஏன் ஈடுபடவில்லை? நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? நீங்கள் செய்தும் இதுவரை விசாரணை நடைபெறாமல் இதை இன்றைக்கி வந்து ஜோக் அடிக்கிறீங்க. ஊரில் இருக்கவன் எல்லா கிட்னியும் திருடணும், எடுத்தால் தான் நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ அந்த கிட்னியை பறி கொடுத்தவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் நீங்கள்.